ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பூரிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து 4 பாகமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வந்தால் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்போட நிறம் மாறின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாயை பார்த்திங்கன்னா 4 கிள்ளி போட்டுக்கலாம். இது ஒரு வாசனைக்காக தான். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 4 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்படி ஒன்றும் பாதியமாக மசிச்சு விடுங்க, ரொம்ப குழைய மசிச்சு விட வேணாம். இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக போடாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம், அதனால் தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி அளவு வதங்கின உடனே வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கடலை மாவை எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு திக்காக கரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும் மசாலா அப்படின்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தளதளன்னு இருந்தாலும் பரவாயில்லன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும், கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்ததாக இறக்க போகும்போது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.